Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல RBI ரீசெண்டா UDGAM அப்படிங்கிற போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டல் மூலியமா அன்கிளைம்டு டெபாசிட்டை நம்ம வீட்டில இருந்தே கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்ட்டல்ல நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் எப்படி நம்மளோட அன்கிளைம்டு டெபாசிட்டை கிளைம் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோ கிடையாது. பட் படிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் அப்படிங்கறது இந்த வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கே புரியும். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட அப்பாவோ இல்ல தாத்தாவோ பேங்க்ல ஒரு நார்மலா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல வரவு செலவு கணக்கு பார்க்கறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையிலயோ ஏதோ ஒரு காரணத்தாலோ அவங்களால அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவா வச்சிருக்க முடியல. அதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, பட் அது அவங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணல. இந்த மாதிரியான கேசஸ் தான் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் 42,272 கோடி அன்கிளைம்டா இருக்கிறதா RBI சொல்றாங்க. இந்த அமௌண்ட்டை தான் RBI கிளைம் பண்றதுக்கு இந்த UDGAM போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ என்னோட அப்பா இருக்காங்க. என்னோட அப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. அது நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கலாம் ஆர் கரண்ட் அக்கௌண்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றாரு. அது டெபாசிட் பண்றது நார்மல் டெபாசிட்டாவும் இருக்கலாம் ஆர் பிக்ஸ்டு டெபாசிட்டாவும் இருக்கலாம். ஓகேங்களா? பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரோட பேங்க் பாஸ்புக் தொலைஞ்சிருச்சு, இல்ல ஒரு 10 வருஷம் அவர் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான அமௌண்ட்டை தான் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே சேர்ந்து நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி டேட்டும் முடிஞ்சிருக்கும், பட் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணாம விட்டுருப்பாங்க. இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தான் RBI 42,272 கோடி அன்கிளைம்டா பீப்புளோட அமௌண்ட் எங்க கிட்ட இருக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு 10 வருஷமா அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் மூலியமா உள்ள போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கங்க அப்படின்னு RBI சொல்றாங்க. உங்களோட ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல udgam.rbi.org.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. UDGAM அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் கேட்வே டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன். இதை தான் ஷார்ட்டா UDGAM அப்படின்னு சொல்றாங்க. வார லிங்க்ல ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா do not have an account அப்படிங்கிறது பக்கத்துல ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. அதே ரீஎன்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கறத என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அக்ரி அப்படிங்கிற 2 டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பேஜ்ல உங்களோட மொபைல் நம்பர் நீங்க என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உள்ள லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணோனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். மேல பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல், இங்க நான் இண்டிவிஜுவல் இருக்கும். இப்ப நம்ம எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் தான் நம்ம இது பண்றோம். சோ இங்க நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், யாருக்கு நீங்க அன்கிளைம்டு டெபாசிட் அந்த தேடணுமோ அவங்களோட நேம் இங்க என்டர் பண்ணுங்க. சோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும் இல்லையா, சோ அந்த நேம் என்டர் பண்ணுங்க. இங்க நேம் ஆஃப் த பேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 6 பேங்க்ல உள்ள அன்கிளைம்டு அமௌண்ட் மட்டும் இப்போ கிளைம் பண்றதுக்கு அலோ பண்றாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, DBS பேங்க் ஆஃப் இந்தியா, தனலட்சுமி பேங்க், பஞ்சாப் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. கரண்டா இந்த 6 பேங்க் மட்டும் அலோ பண்றாங்க. கூடிய விரைவிலேயே மீதமுள்ள பேங்க்ஸ் எல்லாமே RBI ஆட் பண்ணிடுவாங்க. சோ உங்களோட பேங்க் என்ன பேங்கோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த்
இதுல ஏதாவது ஒரு டீடைல்ஸ் வந்து அவங்களோட டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே சர்ச் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பேங்க்ல இல்ல எந்தெந்த இன்சூரன்ஸ்ல ஒரு 10 வருஷத்துக்கு மேல வந்து இன்ஆக்டிவா அதாவது அன்கிளைம்டா எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத ஷோ ஆகும். ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் பேங்கோ ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனியோ கான்டாக்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை அவங்க கிட்ட இருந்து நீங்க கிளைம் பண்ணிக்கங்க. ஆக்சுவலி இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தாத்தா அப்பாலாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, பட் அதாவது அன்கிளைமா விட்டுருப்பாங்க, இல்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அதை குறிப்பிட்ட காலத்துக்கு வரவு செலவு கணக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க எதுலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த போர்ட்டல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்கும் போதே நம்ம அதை கிளைம் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கட்டும். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.